இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய அறிக்கை வெளிவராததற்கு காரணமே கீழடியில் இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்காக சங்க இலக்கியம் காலம் பொற்காலம்னோ அதில் எழுதப்பட்டிருக்கதான் சரின்னு சொல்ல. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அகழாய்வு தடயங்களும் ஒரு இலக்கியமும் கைகுலுக்கி நெருக்கமாக நின்று கைகுலுக்கி கொள்கிறது என்றால் அது கீழடியில்னு சொல்லிடும். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அறிக்கைகள் எல்லாமே ஆதிச்சநல்லூர் 15 வருஷமாக அறிக்கவில்லைங்க. இனிமேல் இது வேதிக் சரஸ்வதி அல்லது சரஸ்வதி நாகரிகம் அல்லது இண்டஸ் வேதிக் வேதிக் இண்டஸ் அப்படிலாம் சொல்லணும். அதாவது இண்டஸ் சரஸ்வதின்னு சொல்லணும், நான் வேதிக்னு சொல்லணும் அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடியினுடைய இயக்குனர் பேசுகிறாருங்க. எல்லாரும் மட்டன் சாப்பிட்றதுனால, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால தான் நிலச்சரிவு ஏற்படுதுன்னு. நிலச்சரிவுக்கும் மட்டனுக்கு என்னங்க சம்மதம்? குத்த வச்சு உட்கார்ந்தவன் குளிர் ஆய்ந்தவன் இன்னும் குகையில தான் இருக்கான். நகர்ந்து வந்தவன் தான் நாகரிகம் படைச்சான்னு நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த பெருமிதம் இங்கே மதுரைக்கு பக்கத்தில் கிடைச்சானாங்க, வேற ஒரு இடத்துல கிடைச்சானாங்க. இந்த மாதிரியான ஒரு அகழாய்வு, ஒரு அறிவியல் பூர்வமான அகழாய்வு அறிக்கையின் மீது கேள்வி எழுப்பப்பட்டது முதல் முறையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு விடை இல்லை. சிந்து வெளியை பற்றி தெரிகிறதுக்கு முன்னால நம்ம எல்லாமே கங்கை சமவெளியில வந்ததா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப புது உண்மை வந்திருக்கு. அந்த சிந்து வெளிக்கும் கங்கை சமவெளிக்கும் பக்கத்துல தூரம் குறைவு, ஆனால் இடைவெளி அதிகம். 91 ஆண்டுகள், 5 தலைமுறைகள், பாரம்பரியமிக்க SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வேடநேயர்களுக்கு வணக்கம். கீழடி அகழாய்வு ஆய்வறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது. போதிய தரவுகள் இல்லை, போதிய ஆதாரங்கள் இல்லை. ஆகவே ஆய்வறிக்கையை திருத்தி அனுப்புங்கள் அப்படின்னு மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது. இதற்கு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருத்த வேண்டியது கீழடி அறிக்கையை அல்ல, சிலருடைய உள்ளங்களை அப்படின்னு தன்னுடைய கண்டன குரலை வெளியிட்டிருக்கிறார். இந்த பரபரப்பான சூழலில் கீழடியில் முதல் 2 கட்ட அகழாய்வு மேற்கொண்டு இந்திய தொல்லியல் துறையில் அறிக்கை சமர்ப்பித்த தொல்லியல் அதிகாரி திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் டெல்லியிலிருந்து நொய்டாவுக்கு திடீரென அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து பண்பாட்டு ஆய்வாளரும் ஒரு பண்பாட்டு பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலின் ஆசிரியருமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பள்ளியப்பன். கீழடி அகழாய்வு ஆய்வறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கு. இதில் நிறைய ஆதாரங்கள் இல்லை, தரவுகள் இல்லை அப்படின்னு காரணம் சொல்லியிருக்காங்க. என்ன ஆதாரம் வேணும், தரவுகள் வேணும் அப்படின்றத பற்றியான அது விவரம் சொல்லலை. அந்த அறிக்கையை பொதுவெளியில் வெளியிடலை. அது தொடர்ந்து கீழடி தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சையாக வந்துகிட்டே இருக்குது. இதில் என்ன அரசியல் இருக்குது, இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கீழடி ஆய்வு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த ஆராய்ச்சி பண்ணது முதல் கட்டம், 2ஆம் கட்டம். அது 14, 15, 15, 16 காலகட்டம். இது இன்னைக்கு 9 வருஷமாக போகுது. அவர் அறிக்கை கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகுது. இந்த அறிக்கை சமர்ப்பிச்சார், நீங்கள் சொன்னீங்க சமர்ப்பிச்சாரு, அது திருப்பி அனுப்பப்பட்டிருக்குங்க. திருப்பி அனுப்பிச்சதுக்கு பின்னால் அவர் அதுக்கு பதிலும் கொடுத்துட்டார். நான் ஒன்றும் இதில் மாத்திரக்கு ஒன்றும் இல்லை, நான் செஞ்சது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னால் இன்னும் அது ஏற்றுக்கொள்ளப்படல. அது பற்றி பல வகையிலும் பேசப்படுகிறது. இப்போ என்னை பொறுத்தவரை நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, கீழடி அகழாய்வு நடத்தப்பட்டது, அதனுடைய அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை, மேலும் ஆதாரம் கேட்கப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால், இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய அறிக்கை வெளிவராததற்கு காரணமே கீழடியில் இல்லைன்னு சொல்கிறேன். கீழடியில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி அதில் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்து அது டெக்னிக்கல் மேட்டரு, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்தது, நீங்கள் பண்ண மெத்தட் சரியில்லை, இதை பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த டேட்டிங் மெத்தடு அப்படிலாம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், அது ஒரு டெக்னிக்கல் மேட்டர். அதுக்கான காரணம்னா அவர் ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைடு, அதை தேர்ச்சி பெற்ற ஒரு அகழ்வாராய்ச்சிவார். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர் பொறுப்பு. அவர் கட்டாயம் பதில் சொல்லி தான் ஆகணும். யாராவது ஒருத்தவங்க சந்தேகம் கேட்டாங்கன்னா அவர் அதை தீர்க்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், திருப்பி கொடுக்குன்ட்டு. அதுக்கு மேலும் ஆதாரம் வேண்டும். அப்படிங்கும்போது இதை நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா இதற்கான இந்த கேள்விக்கான விடை கீழடியிலே இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. இதை நான் 2 வழியில் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கீழடியில் இவர் அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். திடீர்னு அவர் அகழ்வாராய்ச்சி ஒன்றும் பண்ணிடல. ஒரு 292 இடத்த பார்த்துட்டு ஒரு மக்கள் வாழ்ந்ததற்கான தடயம் இருக்கிறதா செலக்ட் பண்ணுறாரு. 14, 15, 15, 16 நாங்களாம் தொடர்ந்து பார்த்துக்கிறோம். ஒரு எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்கடுத்து ஒருத்தர் 3ஆவது கட்டத்தில் அதே ஏஎஸ்ஐ சேர்ந்தவர், இவரை இடமாற்றம் பண்ணப்பட்டார். அவர் இதில் கிட்டத்தட்ட தோன்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறார்.
அப்போ இப்போ வந்து 10வது கட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போ 3வது 2ல் வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறார் ஒருத்தர், அவர் ஏஎஸ்ஐ. பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் ஏஎஸ்ஐ. அதுக்கு பின்னால் கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் தமிழ்நாடு தொல்லியல் துறை இதை கையில் எடுத்து அங்கே 4லேருந்து 10 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நிறைய தோண்ட நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது எது உண்மைங்கிறது நேரிலே தெரிஞ்சிடும். அதை தோன்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒன்றும் கிடச்சிருக்கக்கூடாது. தோன்றதுக்கு நிறையா இருக்குதுன்னு சொன்னால் அமர்நாத் நாராயண் சொன்னது, எனக்கு ராமகிருஷ்ணன் சொன்னது கரெக்டு. இப்போ பிரச்சனை வந்து அவர் தோண்டிய விதம் சரியா அல்லது அவர் தோண்டியதில் வேறு எதாவது டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னால் 2 பேர் அதுக்கு வினா எடுத்திருக்காங்க சொல்லுவாங்க. அது யார், இந்த 2 பேர் யாருன்னு தெரில. இது சரியான அணுகுமுறை என்னவா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது உலகம் யாரும் வந்து இதை வந்து உடனே அவர் சொல்லுங்கிறக்காக ஏற்றுக்கிற போகிற கிடையாது. அவர் என்ன அறிக்கை கொடுத்தாரு, அந்த அறிக்கையில் என்ன ஐயம் நேர்ந்தது, அவர் அதுக்கு என்ன விடை சொன்னார் அப்படிங்கிறத அந்த அறிக்கை, மத்திய தொல்லியல் நிறுவனம் கேட்ட கேள்வி, எதன் அடிப்படையில் அவர் கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் சொன்ன பதில், இதை எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு பொதுவெளியில் போட்டால் இதை பற்றி ஒருவேளை அவர் சொல்கிறது இந்த வினா வந்து சரியானதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆய்வாளர்கள் அதனுடைய சான்றை எடுத்துக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் நம்முடைய நிதியமைச்சரும் தொழில் துறை அமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அதே தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கீழடியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. அதன் பிறகு அங்கேருந்த அதிகாரியை இடமாற்றம் பண்ணாங்க. அதன் பிறகு நிதி தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஆய்வறிக்கை 2 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டாங்க. இப்போ என்னடானா ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன் வந்து அனுமதிக்கப்படலை அந்த இடமாற்ற பின்னணி, அப்புறம் ஒருத்தர் வந்து ஏன் வேணான்னு சொன்னார், ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு முன்னால் எப்படி தோண்ட கிடைக்குது, என்ன கிடைக்குது, அதாவது தோண்ட கிடைக்குது, அது என்ன கிடைக்குதுன்னு முக்கியம். அங்கே என்ன கிடைக்கிறதுங்கிறது வந்து இந்த சிந்துவெளி பண்பாட்டை, இந்த இங்கே கீழடி பண்பாட்டை 2 வகையில் நகர்த்துது. ஒன்று, தமிழ்நாட்டில் தொகுக்கப்பட்ட எழுதப்பட்ட சங்க இலக்கியம் என்று நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு மிக முக்கியமான இலக்கியம். அதுக்காக சங்க இலக்கியம் காலம் பொற்காலம்னோ அதில் எழுதப்பட்டிருக்கதான் சரின்னு சொல்ல. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அகழாய்வு தடயங்களும் ஒரு இலக்கியமும் கைகுலுக்கி நெருக்கமாக நின்று கைகுலுக்கி கொள்கிறது என்றால் அது கீழடின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நான் சொல்லியிருக்கேன் வந்து கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம், சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி. அப்படின்னா இதை சொல்றதுனுடைய நோக்கமே சங்க இலக்கியத்தை கையில வச்சுட்டு கீழடியில போய் சிவகலையில நின்றா அப்படியே தெரியுதுங்க, இதுல எழுதியிருக்கிறது அங்க கிடைக்குதுங்க. இது மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே கிடைச்சது இல்லைங்க. ஆக இது வந்து சங்க இலக்கியத்தினுடைய நம்பகத்தன்மையை அதிகமாக்குகிறது. 2, இது இந்த கீழடி கிடைக்கிற தரவுகள், நான் அதுக்காக வந்து கீழடி தரவுகள் வந்து அது வந்து அறிவியல் பூர்வமாக நிறுவப்படணும். ஆனால் அது சிந்துவெளியில் கிடைத்திருக்கக்கூடிய ஹரப்பா பகுதியில் கிடைத்திருக்கக்கூடிய சில தரவுகளோடு ஒப்பிடத்தக்கதாக இருக்கு. இது சமகாலத்தை சேர்ந்ததா, அதுக்கு கொண்ட காலத்தால் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அதை நிறைய பேருக்கு இது விட்ட இடம் தொட்ட இடம் ஏன்னு சொல்ற இந்த சீக்வன்ஸை பற்றி நிறைய பேருக்கு முரண்பாடு உண்டு. சிலருக்கு வந்து நான் வந்து சங்க இலக்கியம் விட்ட இடமும் சிந்து வெளி தொட்ட இடமும் சொன்னால் மகிழ்ச்சி அடைவாங்க. நான் இங்கே என்னுடைய ஆய்வுகள் வந்து யாரும் கைதட்டுங்கிறக்காக பண்ணுறது கிடையாது. நான் வந்து தரவு சார்ந்து மட்டும்தான் இயங்குறேன். நான் பேசுகிற பேச்சும் நான் எழுதுகிற எழுத்தும் என்னுடைய ஆய்வுகள் வந்து தரவு சார்ந்து இருக்கணும். தரவு சார்ந்தாத வெறும் அடுக்குமொழி கிடையாது, நீங்க ஆய்வு தரவு சாராத எதையுமே யாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அது எந்த வகையில் இருந்தாலும் தரவு சார்ந்து இயங்கணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் நம்ம பேசும்போது கூட சொன்னீங்க, நான் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் இதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பின்னணி என்னன்னு கேட்ட நீங்கள் சொல்லுங்களா, இதற்கான காரணம் வெளியில் இருக்குன்னு. இதற்கான காரணம் வெளியில் இருக்கும் காரணம் சிந்துவெளி பற்றிய உரையாடல் என்பது எனது தீர்க்கமான முடிவு. நான் அதை வந்து முன்வைக்க விரும்புகிறேன். 2024 வந்து சிந்துவெளி பண்பாட்டின் 100ஆண்டு விழா. ஜான் மார்சல் சிந்துவெளியை பற்றி அறிவிப்பதற்கு முன்னால் இந்த நாட்டில் சிந்துவெளி பண்பாடு ஒன்று இந்திய துணைக்கண்டத்தில் இருந்துக்குன்னே யாரும் தெரியாது. இந்த ஆண்டு தான் அதனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தினுடைய தரவுகளை கையில் வச்சுக்கிட்டு, கீழடி மாதிரி சிவகலையில் கிடைக்கிற தரவுகளை வச்சுக்கிட்டு, ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச தரவுகளை வச்சுட்டு நம்ம வந்து சிந்துவெளிக்கான சிவிலைசேஷன் கிளைமை அண்மை காலங்களில் கூடுதல் வலுவாக முன்வைக்கிறோம். அப்போ இது எங்கேயோ உறுத்துது. அதனுடைய பின்னணியில் தான் இந்த அறிக்கை மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அறிக்கைகள் எல்லாமே ஆதிச்சநல்லூர் 15 வருஷமாக அறிக்கை இல்லைங்க. இப்போ நீங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறீங்க, டி சத்தியமூர்த்தி அவருக்கும் என்னை நல்லா தெரியும், அவங்களோட நல்லா தெரியும் எனக்கு. அவர் வந்து அங்கே ஆதிச்சநல்லூரில் ஆதிச்சநல்லூர் ஆய்வு பண்ணார். அது 100 வருஷத்துக்கு பின்னால் 1904 அலெக்சாண்டர் ரீ பண்ணுறாரு. அதுக்கடுத்து 100 வருஷம் சென்று ஒரு மனுஷன் வர்றாரு. அதுக்கு பின்னால் 1935 வந்து KN தீட்சித் வந்து இங்கெல்லாம் தோண்டுங்கயான்னு சொல்லிட்டு போனார். கொற்கையில் தோண்டுங்க, திருநெல்வேலி பகுதியில் தோண்டுங்கன்னாரு.
அப்போ 35 வருஷம் 1935 சொல்லி 2004-5 வரைக்கும் தோன்றலைன்னா 80 வருஷம் தோன்றலை. அப்போ அதுக்கு பின்னால் ஒருத்தர் தோன்றாரு, அந்த அறிக்கை 15 வருஷம் வெளியில் வரல, அதுக்கு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகிறார். அப்போ நான் ஏற்கனவே பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை உரிய நேரத்தில் வெளியிடப்படவில்லை, தாமதிக்கப்படுகிறது, அனுமதி வழங்கப்படவில்லை என்பது எனக்கு ஆச்சரியத்தை, வியப்பை அளிக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கீழடி அறிக்கை உடனே வெளியிடப்பட்டிருந்தால் தான் அதிர்ச்சி ஆயிரும். இதில் இந்த பேட்டர்னில் எனக்கு ஒன்றும் ஐயமே கிடையாது. நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு இதில் புரிஞ்சுக்கணும், 2024 பிறக்குதுன்னா அதுதான் சிந்துவெளியினுடைய நூற்றாண்டு விழா. அப்போ அதுக்கு முதல் வருஷம் எப்போ முடியும்? 2023 டிசம்பர் மாதம் 31 2023 டிசம்பர் மாதம் பிற்பகலில் ஒருத்தர் பதிவு போடுறாரு, அது இணையங்கள்லாம் வருது. அவர் வெளிநாட்டை சேர்ந்த இந்தியாவை பற்றிய ஒரு அகழ்வாராய்ச்சி, இந்தியாவை சேர்ந்த விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர். அவர் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் கிடையாது, அவர் ஒரு நூல்லாம் எழுதுகிறவர், சரஸ்வதி நதியை பற்றி எழுதுகிறவர். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆணை பிறப்பிச்சது மாதிரி தான் பண்ணார். இனிமேல் யாரும் இந்த சிந்துவெளியை பற்றி பேசுகிறவங்கலாம் ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறாங்க, இந்த ஹரப்பாங்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது, ஹரப்பாங்கிற பெயரை பயன்படுத்துறது தப்புன்னு எழுதினாருங்க. அது டிசம்பர் 31 இனிமேல் இது வேதிக் சரஸ்வதி அல்லது சரஸ்வதி நாகரிகம் அல்லது இண்டஸ் வேதிக் வேதிக் இண்டஸ் அப்படிலாம் சொல்லணும், அதாவது இண்டஸ் சரஸ்வதின்னு சொல்லணும், நான் வேதிக்குன்னு சொல்லணும் அப்படின்னு டிசம்பர் 31 எழுதுறாரு, இந்த சிந்துவெளி நூற்றாண்டு விழா தொடங்குறதுக்கு முன்னால். இப்போ இதுக்கு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இயங்கக்கூடியவங்க அல்லது ஆராய்ச்சி பண்ணவங்க அதுக்கான மறுப்பு ஜிசா ஆலுவாலியான்னு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்லேருந்து வந்தது. அவங்க ஒரு வாரத்தில் ஜனவரி 8 நினைக்கிறேன், ஜனவரி 8 2024 ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அந்த கட்டுரை பதிப்பாகுது. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஹரப்பன் சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, ஹரப்பன் பேர் வச்சதே ஒரு கன்வென்ஷன், அது இந்தியாவை சேர்ந்த பல ஆய்வாளர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. உலகம் ஃபுல்லாக அதான் மெத்தட், உலகம் ஃபுல்லாக என்ன மெத்தட் இருக்கோ அதானுங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஏரியாவில் தோன்றீங்க, அது ஒரு நாகரிகம்னு வருதுன்னு சொன்னால் முத எங்கே தோன்றாங்களோ அதை பேர் வைப்பாங்க, அது பேர் டைப் சைட்னு பேர், அதுதான் மாடல் சைட். அப்போ ஹரப்பாவில் முத தோணுதுனால அதுக்கு பேர் ஹரப்பன் நாகரிகம்னு பேர் வச்சுட்டாங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அந்த பேர் வைக்கும். அவங்க சொல்கிறாங்க இதில் தப்பே கிடையாது, இது உலகம் ஃபுல்லாக ஏற்றுப்படி பண்ணதான். இதுக்காக வெளிநாட்டுக்காரங்கள்லாம் குற்றம் சாட்டுது. அவர் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் குற்றம் சொல்கிறார், பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டான், இங்கிலீஷ்காரன் பண்ணிட்டான் அப்படின்லாம் எல்லாரும் குற்றம் சாட்டுறாரு. அதனால் சரஸ்வதின்னு சொல்லணுங்கிறாரு. அதுக்கு மறுப்பு ஒரு அருமையான அகழ்வாராய்ச்சியாளர் தான் சொன்னாங்க. ஆக நீங்கள் இந்த பின்னணியில் தான் இதை பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஆய்வறிக்கையே திருப்பி அனுப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே கீழடியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த சர்ச்சை, இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கீழடியில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, வேற ஒரு இடத்துல இருக்குன்றீங்க. குறிப்பாக சரஸ்வதி நாகரிகத்தில் அங்கே தான் பார்க்கணும், கீழடியோட பிரச்சனையை சரஸ்வதி நாகரிகத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஹிஸ்ட்ரிக்கு நேரேட்டிவ்ங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நான் இன்னொரு நேர்காணல சொல்கிறேன், ஹிஸ்ட்ரியை ராக்கெட் சயின்ஸு, அணுகுண்டு அதெல்லாம் கிடையாது. யார் அறிவியல் ரீதியாக பேசணுமே அவங்களே அறிவியலுக்கு தொடர்பு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி நிறுவனத்தை தான் நம்ம எவ்வளோ மதிப்பு, எவ்வளவு ஐஐடியில் சேரணும் எவ்வளோ ஆசைப்படுறோம், எவ்வளோ விருப்பப்படுறோம். ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடியினுடைய இயக்குனர் பேசுகிறாருங்க, எல்லாரும் மட்டன் சாப்பிட்றதுனால, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால தான் நிலச்சரிவு ஏற்படுதுன்னு. நிலச்சரிவுக்கும் மட்டனுக்கு என்னங்க சம்மதம்? அப்போ இது யார்கிட்டருந்து வருது? இங்கே யாராவது மேடை பேச்சாளர்கிட்ட வந்தது? சார், இதே மாதிரி தான் இன்னொரு ஐஐடியில் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் கோமியம் குடித்தா ஜுரம் சரியாயிரும், அதுக்கு நிறைய ஜீரண சக்தி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இங்கே தான் என்ன இடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தரவு சார்ந்து இயங்கக்கூடிய உலகம் முழுவதும் விரும்பி பார்க்க தொழில்நுட்பம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரியான சொற்களும் இவர் சொன்னது மாதிரி நிலச்சரிவுக்கும் இதுக்கு சம்மந்தம்னா எப்படிங்க நீங்கள் பேச முடியும்? அப்புறம் இன்னொரு வகையில் எவ்வளவு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது பாருங்கள், இந்த சரஸ்வதிக்கான தேடல். அதுக்காக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனி இதே இருக்குங்க, பிளாட்ஃபார்மே இருக்குங்க. அதனுடைய சேட்டலைட் தொழில்நுட்பங்களை வச்சு இந்த இல்லாத நதியை கண்டுபிடிக்கணும், காணாமல் போன நதியை கண்டுபிடிக்கணும், இவ்வளவு முயற்சி ஏற்படும். இவ்வளோ தூரம் அங்கே நிறைய முயற்சி பண்ணுறாங்க, நிறைய ஆய்வுகள் பண்ணுறாங்க, ஏராளமான நிதி செலவு பண்ணுறாங்க. அங்கே எல்லாம் ஏதாவது அறிவியல் பூர்வம் அதை கிடைச்சிருக்கா சார்? அது அறிவியல் பூர்வமாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க, அது காணாமல் போன நதின்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனையே அது கிடையாதுங்க. நான் நான் சொல்கிறது நீங்கள் இது கீழடி, ராக்கிகடி குஜராத்தில் கிடைச்சதா தமிழ்நாட்டில் கிடைச்சதானே பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.
எனக்கு வந்து இந்திய துணை கண்டங்க, மனிதன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க, மனிதன் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் தொடர்ந்து நடந்து பண்ணிருக்காங்க, குத்த வச்சு உட்கார்ந்தவன் குளிர் ஆய்ந்தவன் இன்னும் குகையில தான் இருக்கான், நகர்ந்து வந்தவன் தான் நாகரிகம் படைச்சான்னு நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த பெருமிதம் இங்கே மதுரைக்கு பக்கத்தில் கிடைச்சானாங்க, வேற ஒரு இடத்துல கிடைச்சானாங்க, தரவு தானே. இங்கே மாதிரிலாம் வடநாட்டில் நடக்கிற அகழாய்வில் ஒரு பெரிய டிஸ்பியூட்லாம் வர்றதில்லை. உதாரணமாக கிமு 2000 ஆண்டை சேர்ந்த ஒரு மகாபாரத தேரை சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்களாம். அதுக்கெல்லாம் என்ன அறிவியல் ஆதாரம் இருக்குது? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆராய்ச்சியில் இருக்கவங்களாம் பெரும்பாலும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அகழாய்வு, ஒரு அறிவியல் பூர்வமான அகழாய்வு அறிக்கையின் மீது கேள்வி எழுப்பப்பட்டது முதல் முறையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு விடை வந்து இல்லை. அப்போ ஏற்கனவே இது மாதிரியான அகழாய்வுகளை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றம் வரைக்கும் கூட போயிருக்கு. சில அகழாய்வு வந்து தடயங்களை வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 2003 வந்து அயோத்தியாவில் வந்து ஒரு அகழாய்வு நடந்தது. அந்த 2003 அதுவும் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் நடந்தது. அப்போ இதில் டிஸ்பியூட் பண்ணுற 2 குரூப் சார்பையும் 2 அகழ்வாராய்ச்சியாளருங்க, சுப்ரியா வர்மான்னு ஒருத்தவங்க, ஜெயா மேனன், அவங்க 2 பேரும் சேர்ந்து கற்றெழுதியிருக்காங்க. இந்த சுப்ரியா வர்மாலாம் வந்து அந்த அகழாய்வு பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதை கேள்விக்கு உள்ளாக்குறாங்க. ஐயோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் அடாப்ட் பண்ணுற மெத்தட் சரியில்லை, நீங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய எலும்புகள்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க, அங்கே கிடைக்கக்கூடிய பானை துண்டுகள்லாம் தூக்கி போட்டுறாங்க. அவங்க ஏகப்பட்ட அது அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க அதனுடைய பார்வையாளர், பார்வையிடும் போதே தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கலரத்தில் வந்து அந்த அகழாராய்ச்சி பண்ணவரையே மாற்றிட்டு இன்னொருத்தரையும் போடுறாங்க. ஆக அகழாய்வாய்ச்சி நடக்கும் போதே ஒருத்தவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அது இதில் செய்யப்பட்ட மெத்தடாலஜி தப்பு அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, கட்டுரை எழுதுறாங்க. 2 பேர் சேர்ந்து, அவங்களும் ஜெயா மேனன் சேர்ந்து கட்டுரை எழுதுறாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. அந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு கூட அந்த அறிக்கையில் கூட யார் பேர் வரல. எல்லாம் பேசிட்டு கடைசியில் வந்து அந்த கோயில் இருந்ததற்கான தடயத்தை பற்றி பேசும்போது அது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது. என்னுடைய பிரச்சனையை வந்து இது அங்கே இன்னமும் இருந்துச்சா இல்லையாங்கிறது கிடையாது. என்னை பொறுத்தவரையில் வந்து நான் பொதுமையை தான் பேசுகிறேன். வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு அப்படிங்கிறதான். அதான் எனக்கு எல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேள்வினா சொல்லி கொடுத்துருக்கு. எனக்கு வியப்பாக இருக்கிறது, இவ்வளோ பதட்டம் அடைய வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு, அதில் ஒரு சிறப்பான தடயம் கிடைச்சிருச்சுன்னா அந்த சிறப்பான தடயத்தை நீங்கள் சொல்லுங்கள், அதில் கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்க. ஆதிச்சநல்லூர் ஏதாவது கிடைச்சா அதையும் வெளியில் கொண்டு வாங்க. 1904 சொன்னார். 1904 அலெக்சாண்டர் ரீ ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சதை 1924 வங்காளத்தை சேர்ந்த எஸ்கே சட்டர்ஜி கோட் பண்ணுறாரு. கோட் பண்ணி சிந்துவெளியையும் இதையும் தொடர்படுத்தி பேசுகிறார், திராவிட மொழிகளையும். அப்போ அலெக்சாண்டரையே அவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாருங்க. அதுக்கு பின்னால் அது யாருங்க? நான் என்ன சொல்கிறேன், பொதுவாக இந்த காலகட்டம், இந்த தேர்தல் அரசியலுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி, நான் பார்க்குறது வந்து வேறு விதமாக பார்க்குறேன். நான் பார்க்குறது இது தொடர்ந்து யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறது இல்லைங்க. தொடர்ந்து இது வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த அகழாய்வு தடயங்கள் வந்து தொடர்ந்து புறக்கணிப்பு உள்ளாகி இருக்கிறதா என்னுடைய வாதம். இப்போ நான் சில இடங்களில் பேசியிருப்பேன். இதை கீழடியை பற்றி பேசி சிந்துவெளின்னு பேசினோடனே எல்லாருமே கேட்குறது, கீழடி எங்கெங்கே இருக்குது, ஹரப்பா எங்கே இருக்குது? அதான் நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், சிந்துவெளிக்கும் கீழடிக்கும் இடையே தூரம் அதிகம், இடைவெளி குறைவு அப்படின்னு. தூரம் அதிகம், இடைவெளி குறைவு. சிந்துவெளிக்கும் கங்கை சமவெளிக்கும், அதாவது கேஞ்செட்டிக், அங்கே தான் வந்து நகர நாகரிகமே தோன்றுனதா. சிந்துவெளியை பற்றி தெரிகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து எல்லாமே கங்கை சமவெளியில் வந்ததா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்போ இப்போ புது உண்மை வந்திருக்கு. அந்த சிந்துவெளிக்கும் கங்கை சமவெளிக்கும் பக்கத்தில் வந்து தூரம் குறைவு, ஆனால் இடைவெளி அதிகம். தூரமும் இடைவெளியும், தமிழ் அந்த 2 சொற்கள்ல தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்று அல்ல அப்படின்னு. அந்த தூரம்ங்கிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல், இடைவெளிங்கிறது கேப், இடைவெளிங்கிறது கேப். அப்போ தூரம்ங்கிறது வந்து ஒரு இத்தனை 1000 கிலோமீட்டரு, 500 கிலோமீட்டரு அப்படிங்கிறது வந்து தூரம். இடைவெளிங்கிறது வந்து நெருக்கம், விலகி இருக்கா நெருக்கமாக இருக்கான்ட்டு. அப்போ நம்ம சொல்கிறோம்ல, 2 பேருக்கு நடுவில் இடைவெளி இருக்குன்னா 2 பேருக்கு நடுவில் 5 அடி தூரம் தான் இருக்கும், ஆனால் 2 பேருக்கு நடுவில் இடைவெளி இருக்கலாம். அது மாதிரி தான். ஆக சிந்துவெளிக்கு கிடைத்த பண்பாட்டினுடைய உடல் மொழி இருக்குல்ல, ஒரு மொழியை வாசிக்க முடியலங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு, அதில் தமிழ் எழுதியிருக்கா, வேற இடத்துல சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கா, என்ன எழுதியிருக்குன்னு வாசினா பிரச்சனை, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அதை வாசிக்க முடியலைங்கிறதான பிரச்சனை.
அதை வாசு காட்டுங்கன்னு சொல்லி தானே தமிழ்நாடு அரசுல வந்து $1 மில்லியன் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நான் வாசு காமிங்க, எல்லாரும் ஒத்துக்கிறபடியாக வாசு காமிங்க, $1 மில்லியன் வாங்கிட்டு போங்க தானே சொல்லியிருக்காங்க. ஆக படிச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. அப்போ ஒரு மொழியை வாசிக்க முடியவில்லை, வரி வடிவத்தை வாசிக்க முடியலன்னா அப்புறம் என்னதான் பண்ணுவீங்க? அந்த அந்த ஆகியல்வராய்ச்சி நீ கைவிட்டுருவீங்களா? அங்கே தான் என்னை மாதிரி ஆளுங்க சொல்கிறோம், உடல் மொழியை வாசியுங்கள். மொழியை வாசிக்க முடியவில்லை, வரி வடிவத்தை வாசிக்க முடியவில்லை, உடல் மொழியை வாசிப்போம். அந்த உடல் மொழினா என்ன? உடல் மொழினா பாடி லாங்குவேஜ். ஸோ ஒரு இடத்த தோண்டுனா அங்கே என்ன கிடைக்குதுங்கிற மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் கல்ச்சர் இருக்குல்ல, அந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் சில விஷயத்தை வாசிக்க முடியாத இடத்த கூட மெட்டீரியலை வச்சு நீங்கள் சொல்லலாம். ஒரு இடத்த தோன்றுறீங்க, தோண்டினா நிறைய விளையாட்டு பொருள்கள் பொம்மையெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அவங்க விளையாண்டுருப்பாங்க. பகடைக்காய் கிடைக்குது, அவனுங்க பகடை விளையாண்டுருப்பானுங்க. சரி, தோன்றதுல வந்து 10 சின்ன கை பொம்மை உருவம் மாதிரி கிடைச்சதுன்னா அதில் வந்து சிந்துவெளி பண்பாட்டில் 10ல் 7, 8 பெண் உருவங்கள் தான். அப்படின்னா பெண் உருவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீழடியில் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேயும் கிடைச்சிருக்கு. நான் சொல்லிட்டு வர்றது என்னன்னு கேட்டா, இதுக்கு பேர் தான் உடல் மொழி. அங்கே 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 கிடைக்கக்கூடிய ஒரு பானையில் வந்து பானைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். எங்கே பார்த்தாலும் பானை இருக்கு. அவன் தோண்டி புதைச்ச இடத்துலலாம் ஒருத்தன் புதைக்கிறான், ஒருத்தன் எரிக்கிறான். அப்போ புதைச்ச இடத்துலலாம் பானை இருக்கு. அதுக்கு பேர் முதுமக்கள் தாலி. முதுமக்கள் தாலி, அந்த முதுமக்கள் சில இடங்கள்ல வந்து அது கருப்பு சிவப்பு பாண்டமாகவே இருக்கு. அப்போ முதுமக்கள் தாலி, கருப்பு சிவப்பு பாண்டம், சிந்துவெளி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடுகள் ஏதாவது ஒரு பாண்டத்தில் இந்தியாவில் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் அது கருப்பு சிவப்பு பாண்டத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த மேல்கங்கை சமவெளியில் இருக்கக்கூடிய பெயிண்டட் கிரேவேர் என்று சொல்லப்படுகிற சாம்பல் வண்ண பழுப்பு வண்ண பாண்டத்தில் எழுதப்படவே இல்லை. அப்படின்னா இதுக்கு பேர் தாங்க உடல் மொழி. இதுக்கு பேர் தான் உடல் மொழி. அப்போ விளையாடுவான் அவன் வந்து சிந்துவெளியில் வந்து ஒருத்தங்க அவன் கையில் வந்து தலையை வெட்டி நரபலி கொடுத்த மாதிரி தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை மரபு இருந்திருக்கு. அதில் எல்லாரும் டவுனில் சிட்டியில் இருந்தவங்க கிடையாதுல, அந்த அவ்வளோ பறந்து பகுதியில் இந்த மாதிரியான வழிபாடு இருக்குது. எருமை மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கானுங்க, காளை மாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. திமிழ் காளைங்க அது. அங்கே கிடைச்ச திமிழ் காளையினுடைய எலும்பு இங்கே எடுத்து தேடியே அனுப்பிச்சிருக்காங்க கீழடியிலேருந்து. அங்கே திமிழ் காளை, அங்கேருந்து திமிழ் காளைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. பசுமாடு இல்லாமல் திமிழ் காளை வந்திருக்குமா? பசுமாடுலேருந்து தானுங்க காளை மாடு வந்திருக்கோம். ஆனால் ஏன் அந்த பொறிப்புகளில் பசுமாடே இல்லை? அப்படின்னா பசுமாடு இருந்திருக்கு, ஆனால் பொறிப்புன்னு வரும்போது அவன் காளை மாடை தான் முன்னிறுத்த விரும்புகிறான். அவன் அதை தான் தன்னுடைய பெருமையினுடைய அடையாளமாக இருக்கான். ஒரு மாட்டோட 5 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டாங்கன்னா அடக்க முயற்சி பண்ணுறாங்க. அது மோஞ்சோதரோட பொறிப்புகளில் சிந்துவெளி பண்பாட்டு பொறிப்பில் இருக்குங்க. அதே தாங்க அந்த திமிழ்காலை கீழடியில் கிடைக்குதுங்க. அதை தாங்க அவனியாபுரத்துலேயும் பாலமேடுலையும் அலங்காநல்லூர்லையும் இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் ஏறுதல்வல் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை தாங்க சங்க இலக்கியத்தில் உள்ளைக்கிளியில் பாடுது. அப்போ சிந்துவெளியில் உருவ பொறிப்பாக இருக்குது, சங்க இலக்கியத்தில் பாடலாக அப்படியே இந்த ஏறுதல்வலை பற்றி அவ்வளவு முல்லைக்களியில் பாடுறான். அங்கே மதுரைக்கு பக்கத்தில் இருக்க கீழடியிலே இந்த திமிழ்காலைக்கான எலும்பு ஆதாரம் கிடைக்குது. அங்கேயே அலங்காநல்லூர்லையும் பாலமேட்லையும் அவனியாபுரத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் ஏறுதல்வல் ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கான். அது மேலே கை வச்சா மெரினா பீச்சில் கூட்டம் போடுறான். எந்திரிச்சே போக மாட்டேன்னு திருப்பி சட்டத்தை மாற்ற வைக்கிறான். அப்போ இது எல்லாம் மொத்தமாக படிச்சிங்கன்னா என்ன தெரியுதுங்க? அதுக்கு பேர் தாங்க உடல் மொழி. சிந்துவெளியில் ரெண்டு சேவல் நிற்குதுங்க. 2 சேவல் சேர்ந்து நிற்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு நகரத்துக்கான பொறிப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 சேவலை பற்றி நான் எழுதியிருக்கேன். அப்போ அந்த 2 சேவல் மட்டும் ஏன் போட்டான்? அப்போ அதுக்கு பேர் வந்து கோழியூர் அப்படின்னு வச்சிங்கன்னா, அது சேவல் ஊர்னு வச்சிங்கன்னா, ஒரு சேவல் போதுமே, சேவல் ஊர். சரி, அந்த ஊரில் சேவல் நிறையா இருந்தது, கோழி நிறையா இருந்தது. அப்படின்னா கோழி வந்து ஒரு அபூர்வமான பறவை ஒன்றும் கிடையாது. அப்படின்னா 10 பொறிப்புகளை போடணும்ல, 10 சேவல். அப்படிலாம் வந்து ஒரு ஊரில் வந்து சேவல் அதிகமாக இருந்துச்சுலாம் பெருமையாக ஒன்றும் சொல்ல முடியாது. 2 சேவல் அந்த சேவலுடைய வால் அப்படியே நிமிந்து புடைச்சிட்டு நிற்கிது. அது சண்டை போடுற கோழிங்க, கால் தரையில் இல்லைங்க. அப்போ அந்த சேவலுடைய பொறிப்பை பார்த்துட்டு இது சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லும்போது இங்கே அரசலாபுரத்துலையும் ஈந்தலூர்லையும் வந்து இந்த பக்கத்தில் விழுப்புரம் திண்டிவனத்து பக்கத்தில் 7ஆம் நூற்றாண்டில் கிடச்சிருக்குங்க. 7ஆம் நூற்றாண்டில் கிடச்சிருக்கு. அங்கே வந்து நடுகள் எழுப்பியிருக்காங்க, பொற்குற்றின்னு பேர் வச்சுருக்கான். அதில் நடந்த கோழி சண்டையில் 2 கோழி செத்து போன கேலிக்கு நடுகள் வச்சுருக்காங்க. மனுஷனுக்கு நடுகள் வச்சது மாதிரி சேவலுடைய உருவத்தை பொறிச்சு அதனுடைய பேரையே எழுதி வச்சுருக்காங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியத்தில் இந்த சேவல் சண்டையை பற்றி, கோழி சண்டையை பற்றி பேசுகிறான். கோழி சண்டைக்கு ஒரு தனி நூல் இருந்தது அப்படிங்கிறார் ஐராவத மகாதேவன். ஆடுகளம்னு படம் எங்கெங்க வருது? ஆடுகளம்னு படம் வந்து நீங்கள் இந்தியில் எடுக்க முடியுமா? எடுத்தா புரியுமா? ஆக ஆடுகளம்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு பின்னணி உள்ள ஒரு பண்பாடு இந்தியாவில் இப்போது இருக்கிறது என்றால் அது இங்கே தான். கோழிச்சண்டை தொடர்ந்து தென்னிந்தியாவில் தான் நடக்குது. அதனுடைய தொடர்ச்சி
கூர்க்கு வழியா போய் அங்க போனீங்கன்னா சிந்து வெளியில விடுது. இதைத்தான் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தொடர்ச்சியை பார்க்கும்போது இந்த உடல் மொழியை வாசிக்கணும். அப்ப அந்த உடல் மொழியை வாசிக்கும் போது நீங்க திறந்த மனசோட வாசிக்கணுங்க. சிந்துவெளியில் திமிழ் காளை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அங்கே எரும மாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் குதிரை இருந்ததா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருந்துட்டுருங்க. ஆமாம், இப்போ நான் வந்து சண்டைக்கோழியை பற்றி சொன்னேன். இன்னும் சொன்னால் எரும மாட்டை பற்றியும் சொல்லணும். எரும மாடு வந்து சிந்துவெளி பொறிப்புகளில் எரும மாடு முக்கியத்துவமாக இருக்கும். எருமையோட இந்த ஏறுதல் வல் அணையிற மாதிரியும் எருமை ரொம்ப தெளிவாக வரும். எருமை சார்ந்த சடங்குகள் எல்லாமே வரும். சங்க இலக்கியத்தில் வந்து எருமை வந்து அணிநடை எருமைன்னு சாதாரணமாக கிடையாது. எருமை அவ்வளோ போட்டுருது சங்க இலக்கியம். அணிநடை எருமைங்குது, அண்ணல் ஏறுங்குது. அண்ணல்லாம் நம்ம யாரை சொல்லுவோம்? இப்போ அண்ணல் சொன்னா இன்னைக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தி தானே சொல்றான். சங்க இலக்கியம் அந்த அண்ணல்ங்கிற சொல்ல வந்து எருமைக்கு பயன்படுத்துது. அப்ப எவ்வளவு பெரிய மரியாதையா இருந்திருக்கும் அந்த மிருகம். அது காலப்போக்கில் அது என்னாச்சு? அப்ப எருமைக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு 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 நல்ல ஒரு இது மாதிரி இல்ல, அபசகுன மாதிரி நினைக்கிற அளவுக்கு நம்ம காலப்போக்கில் நம்ம மாறி வந்துட்டோம். அப்ப அது எங்க மாறிச்சு? சிந்துவெளியில எருமை. அப்படி பாத்தீங்கன்னா எருமை வந்து குதிரையின் எதிரி அப்படின்னு தான் சமஸ்கிருத இதுல வந்து சொல்றாங்க. அப்போ அப்படிங்கும்போது எருமையோடு தொடர்புடையாத ஒரு சமுதாயம். நீங்கள் குதிரையை பற்றி இப்போ கேட்டீங்க. இந்த குதிரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. அதை நீங்கள் குதிரை சொன்னது தான் நினைவு வருது. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நெருக்கி தான் அந்த புதிய நியூ மில்லேனியம் வர்ற வருஷம் 2000. அந்த வருஷத்தான் 1999 2000 வருஷங்களில் வந்து திடீர்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் வசிக்கிறாரு, இந்தியர் தான். அவர் வந்து இந்த இந்தாலஜியெல்லாம் பெரிய ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்லாம் கிளைம் பண்ணி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு, செஞ்ச கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் திடீர்னு வந்து ஒரு குதிரையினுடைய பொறிப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கிற ஒரு பொறிப்பை ஒரு மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி அதை வந்து இது குதிரை அப்படின்னு காமிச்சிட்டார். இவர் வந்து என்ன சொல்கிறார்? குதிரை இருக்குது. அப்போ அது வரைக்கும் குதிரை இல்லைங்கிறதான் ஒரு முக்கியமானதாக இருந்தது. இப்போ குதிரை எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு சங்க இலக்கியத்தில் கூட இல்லை வந்து நீரின் வந்த நிமிர்பரி புறவின்னு எழுதுவாங்க. பின்னால் வந்து அங்கே இந்த தமிழ்நாட்டில் கிடைச்ச அகழ்வாராய்ச்சியில் அங்கே கிடைச்ச குதிரை அரேபிய குதிரைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்க இலக்கியம் சொல்லுது நீரின் வந்த நிமிர்பரி புறவின்னு சொல்லுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தண்ணியில தான் வந்துச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் கப்பலில் வந்திருக்கும், நாவாயில் வந்திருக்கும். இங்கே சொல்லும் போது இவர் திடீர்னு வந்து குதிரை கிடைச்சிருச்சுன்னு போட்டார். குதிரைன்னு கிடைச்ச உடனே வேர்ல்டு ஃபுல்லாக அதுக்கு பயங்கர ரியாக்ஷன் ஏற்படுச்சு. இதை பற்றி அஸ்கோபர் போலவே நீண்ட ஒரு தன்னுடைய இதில் எழுதுவார். ரொம்ப இது வருத்தத்துக்குரியதாக இருக்குது. எப்படி ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான பொய்யான தரவுகளை வந்து இல்லாத குதிரையை இருக்கிறதா எப்படி சொல்கிறதுக்கு மனசு வருது? ஆனால் இதுக்கு வந்து பொதுவாக வந்து சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் மௌனம் சாதிக்கிறாங்க. அதை பற்றி யாரும் கருத்து சொல்ல மாட்டுறாங்க. ஏன் சொல்ல மாட்டுறாங்கன்னா, கருத்து சொல்கிற அளவுக்கு கூட அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவர் எழுதினார். ஆனால் கருத்து சொல்கிற அளவுக்கு தகுதி இல்லைங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. நிறைய பேர் கருத்து சொல்கிறத தவிர்த்துருவாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ பேசுகிறது யாருன்னா திருப்பி இதில் சிலர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. மற்ற கல்வியாளர்களாக மௌனம் சாதிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மௌனத்தை அப்போ உடைச்சது வந்து 2 வெளிநாட்டுக்காரங்க தான் உடைச்சாங்க. மைக்கேல் விட்சல்னு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆய்வாளர், அப்புறம் ஸ்டீவ் ஃபார்மர் நினைக்கிறேன். 2 பேர் இதை வந்து தகர்த்து எறிஞ்சாங்க. இது வந்து ஒரு வகையான போலித்தனம், இது ஒரு மோசடி. எப்படி சொன்னாங்க? அது எப்படி சொன்னாங்கன்னா, இது வந்து குதிரை இல்லைங்கிறது நிரூபணாங்க. அதை இவர் அஸ்கோபர் போல சொன்னார். இவர் குதிரைன்னு காமிச்சது வந்து ஒரு மாட்டுடைய பின்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேக் சைடாக ஒரு காளை மாட்டோடைய பின்புறத்தை அவர் போட்டோஷாப் பண்ணி குதிரை மாதிரி காமிச்சிட்டாரு. போட்டோஷாப் இல்ல போட்டோஷாப் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனா அது வந்து ஒரிஜினலா இருந்தது குதிரை இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2வது வந்து இவர் என்ன சொன்னாரு? காட்டு கழுதைனாரு. காட்டு கழுதையினுடைய உருவம் இருக்கு யாரு? அஸ்கோபர் போலா. இங்க கூட சென்னையில கூட ஒரு உரை நிகழ்த்தினார். இந்த ஒயில்ட் ஆஸ் அப்படிங்கிற பத்தி இங்க சென்னையிலே ஒரு உரை நிகழ்த்தினார். 2010 ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன். இங்கே சென்னையிலே ஒரு உரை நிகழ்த்தினார். நீங்கள் குஜராத் பகுதியில் வந்து ஒயில்ட் ஆஸ் அப்படின்னு சொல்ல காட்டு கழுதை இருக்கும். அந்த காட்டு கழுதை வந்து தான் அதை பழக்கப்படுத்தி கோவேறு கழுதையாக வண்டியிலலாம் பயன்படுத்துவாங்க. அந்த கழுதைக்கு பேர் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து அத்திரின்னு பேர். அது வந்து கச்சுக்கலை குஜராத் துறைமுக பகுதியில் இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு? இது காட்டு கழுதை தான் இருக்கே தவிர குதிரையெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். இப்போ அதுக்கு பின்னால் இதை தொடர்ந்து வரும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க? இல்லை, குதிரையோட எலும்பு கிடச்சிருக்கு. குதிரை இப்போ இதே பிரச்சனை வரும்ல. இப்போ குதிரை அப்போ ஏற்கனவே இருந்தது. குதிரை ஒரு முக்கியமான விலங்குன்னு சொன்னால், இவ்வளவு பொறிப்பு பொறிச்சவன், எருமையை பொறிச்சவன், திமிழ் காளையை திருப்பி பொறிச்சவன் ஏன் குதிரையை பொறிக்கலை? அப்போ நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா இல்லை தான்.
அப்ப இல்லைன்னு இருக்கும்போது அதை இருந்துன்னு பேச முடியுது. அங்க எலும்பு கிடைச்சது, இங்க எலும்பு கிடைச்சது. சிலர் என்ன கிளப்பி விட்டுருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சில பொறிப்புகள்ல குதிரை இருக்கிற மாதிரி தெரியுது. இதை யாருமே சீரியஸா யாருமே ஒத்துக்கிறது இல்லை. இல்லாத குதிரையை இருக்குன்னு சொல்வதற்கும் இல்லாத ஒரு நதியை இருக்குன்னு சொல்றதுக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு இந்த நாட்டில். அப்படின்னு இருக்கும்போது தான் இதை அந்த 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 கான்டெக்ட்ல தான் புரிஞ்சுக்கிறோங்கிறதா என்னுடைய ஆர்குமெண்ட். இந்தியாவை நான் ஒரு மலைக்காட்டு பண்பியம், அண்மையில் கூட இதை பற்றி பலரும் பல ஆங்கில இதழ்களில் எழுதியிருக்கேன், ஆங்கில நேர்காணல்கள் சொல்லியிருக்கேன். இந்தியா ஒரு மலைக்காட்டு பண்பியம், அது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் புளூரலிசம். அது ஒரு உருக்குப்பானை அல்ல, இட்ஸ் நாட் அ மெல்டிங் பாட். அது ஒரு சாலட் பவுல், சாலட் கிண்ணமும் அல்ல. இந்தியா ஒரு உருக்குப்பானையும் அல்ல. உருக்குப்பானைனா என்ன கேட்டிங்கன்னா, நான் தான் உருவாக்கினேன், நான் தான் இது பண்ணேங்கிற ஒரு பெருமிதத்தை யாராவது ஒருத்தவங்க அந்த அடையாளத்தை கடத்திட்டு போகிறது தான் உருக்குப்பானை. அது உருக்குப்பானையும் இல்லை, சாலட் கிண்ணமும் இல்லை. இந்தியா தொடக்கத்திலிருந்து பல்வேறு மக்களின், ஏன்னா எனக்கு ஏன் இந்த புரிதல் வந்ததுன்னா, பழங்குடி மக்களோட நான் வேலை பார்த்துருக்கேங்க. இந்தியாவில் பார்க்காத பழங்குடியே கிடையாதுங்க. அவங்களுடைய அறிவு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய மருத்துவம் சார்ந்த, உலோகவியல் சார்ந்த அவங்களுடைய அறிவாற்றலாம் நீங்கள் பார்த்தா தான் இந்த இந்தியாவினுடைய இந்த பண்பாட்டுக்கு யாரும் ஒற்றையா உரிமை கோர முடியாதுங்க. அப்போ அப்படி அதுதான் உண்மைன்னு சொன்னான். இந்த இந்திய நாடுங்கிறது, இந்த இந்திய துணை, அதனால தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். தமிழை நான் சங்க இலக்கியத்தை கூட நான் ஒரு மாவட்டத்துக்கு சொந்தமானது, ஒரு மாநிலத்துக்கு சொந்தமானது கூட சொல்ல மாட்டேங்க. சங்க இலக்கியம் இந்திய துணைக்கண்டத்தின் செவி இலக்கியம். தமிழ் ஒரு மாநிலத்தின் மொழியே அல்ல, இது இந்த இந்திய துணைக்கண்டத்தின் மொழி. அதனால தான் நீங்கள் ஒரு நாடு தழுவிய பார்வையை பார்த்தா தான் சிந்துவெளியை புரிஞ்சுக்கிற முடியும். நாடு தழுவிய பார்த்தா தான் திராவிட மொழி குடும்பத்தை புரிஞ்சுக்கிற முடியும். நாடு தழுவிய பார்வையை பார்த்தா தான் தமிழ் இலக்கியத்தினுடைய, தமிழ் என்ற மொழியினுடைய தொன்மையை புரிஞ்சுக்கிற முடியும். நாடு தழுவியோட பார்வையில பார்த்தா தான் நீங்க கீழடியவே புரிஞ்சுக்கிற முடியும். இதுக்கு நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இதற்கான விடை இருக்கிறது என்று நினைக்கிறேன். கீழடி எங்கள் தாய்மொழி அப்படின்னு தமிழர் ரொம்ப ஒரு பெருமையோடு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கீழடி சம்பந்தமாக தொடர்ந்து சர்ச்சை எழுந்துகிட்டே இருக்குது. இந்த சூழலில் கீழடி சம்பந்தமாக, இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நிறைய விவரங்களையும் விளக்கங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மிக நன்றி பன்னியப்பன். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.